சார் ஷூட் பண்ணிருக்காங்க. சார் இங்க ஒரு என்வலப் இவன் கிட்ட இருந்து கிடைச்சது. கிராஸ் போட்டிருக்கு. இந்த ஸ்ட்ராபெரியோட கதையை முடிங்க. ஆர்தர் வில்சன் சிட்டில ஜிபிக்கு போய். சார் இது ஒரு விடுகதை. ஒருவேளை இது மர்டர் கான்ட்ராக்டா இருக்கலாம். அதாவது கிராஸ் போட்ட இந்த ஆளுக்காக ஜக்கிக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கும். ஆனா அடுத்த 2 போட்டோஸ் யாருது? அவங்களே எங்க இருந்து தேடுறது? இதுக்கான பதில் வேணும்னா வில்சன் அண்ட் ஆர்தர் சிட்டிக்கு தான் போகணும். ஸ்ட்ராபெரி, வில்சன் பாயிண்ட், ஆர்தர் பாயிண்ட், ஸ்ட்ராபெரி, மகாபலேஸ்வர். நில்லுங்க, நில்லுங்க. அங்கெல்லாம் போக கூடாது. ஏன் சூசைட் பண்ணிக்கிறீங்க? அட நில்லுங்கப்பா. நில்லுங்க. சார் மகாபலீஸ்வருக்கு வந்தாச்சு. ஆனா போட்டோஸ்ல இருக்க 2 பேரை அவங்கள எங்க போய் தேடுறது? ஆமா சார், இப்ப மகாபலேஸ்வர்ல டூரிஸ்ட் சீசன் நடக்குது. சோ நிறைய கூட்டம் இருக்கும். அந்த போட்டோக்கு பின்னாடி என்ன எழுதி இருந்துச்சு? ஆர்தர் அப்புறம் வில்சன் சிட்டி. குட், போலாம். அந்த ஆர்த்தர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். அங்க இருக்கிற குல்ஃபிக்காரன் ஸ்ட்ராபெரிக்காரன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். சார் சார் நம்ம திரும்ப எப்போ போவோம்? சீக்கிரமே. என்ன அதுக்குள்ள கேஸ் முடியணும். ஏன் மும்பை ஞாபகம் வந்துருச்சா? நிஜமாவே மும்பை ஞாபகம்லாம் வருது. அதை விட அதிகமா மம்மியோட ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் நினைவு வருது எனக்கு. அப்படியா? ஆமா சார், ஆன்ட்டி பண்ற ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரொம்பவே நல்லா இருக்கும். இல்ல யாரோட அம்மா? உங்க அம்மா இல்ல சார். பங்கஜுக்கு பசிக்குதுன்னு நல்லாவே தெரியுது. எங்கேயாவது ஹோட்டலில் பார்த்து நிறுத்தினா போதும், வாயிலேருந்து ஜொல்லு வடிஞ்சு தாடி ஃபுல்லாக ஈரமாயிடும். சார் ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. போட்டோக்கு பின்னாடி ஜிபின்னு எழுதிருக்கு. ஜிபினா என்ன சொல்ல வராங்க? இங்க பாரு, ஆர்தர் பாயிண்ட், வில்சன் பாயிண்ட் மகாபலேஸ்வரில் தான் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி இந்த ஜிபி இதுவும் மகாபலேஸ்வரில் தானே இருக்கும். இதையும் கண்டுபிடிச்சிடலாம். சொல்லுங்க சார். இந்த ஆர்த்தர் சீட் எங்க இருக்கு? ஆர்த்தர் சீட்டா? நேரா போனா ரவுண்டான வரும், அங்கிருந்து போங்க. அத சூசைட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. சூசைட் பாயிண்ட்? சார் மகாபலிஸ்வருக்கு வந்துட்டோம். ஆனா அந்த போட்டோல 3 பேர் இருந்தாங்களே, அவங்கள எங்க தேடுறது? பங்கஜ், சின்ன வயசுல அப்பா அம்மா கூட சம்மர் வெக்கேஷனுக்காக ஊரை சுத்த போயிடுவல்ல? ஆமா சார், எங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப நல்லவங்க. எல்லா வருஷமும் புது சிட்டிக்கு போவோம். இப்ப அந்த புது சிட்டில ஃபேமஸான இடத்துக்கு எல்லாமே போவீங்கல்ல? என்ன சார், அதான டூரிஸ்டோட வேலை. அதே மாதிரி தான் அந்த 3 பேரும் இந்த மாதிரி ஃபேமஸான இடங்களுக்கு சுத்தி பார்க்க வந்திருப்பாங்க. ஒருவேளை இங்க இருக்கிற லோக்கல் பீப்புளா இருந்தா? அப்படின்னா நல்லது தானே. அப்படி இருந்தா இங்க இருக்கிற லோக்கல்ல ஸ்ட்ராபெரி கிடைக்கும், ஐஸ் கட்டி கிடைக்கும், அவங்க அடிக்கடி போவாங்கல்ல. சரி வாங்க, வேலையை கவனிக்கலாம். ஒவ்வொரு கடையா விசாரிப்போம். இந்த போட்டோஸை காட்ட ஆரம்பிக்கலாம். இந்த 3 பேர்ல யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? இது பாருங்க, இந்த 3 பேரை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த போட்டோவை பார்த்து இவங்களை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களான்னு பார்த்து சொல்லுங்க. அட சார், சாகுற வரைக்கும் என்னால இவங்களை மறக்கவே முடியாது. என்ன? ஆமா சார். அப்படின்னா இவங்க விசேஷமானவங்க. இவங்க 2 பேரும் நேத்து என் கடைக்கு கோலா சாப்பிட வந்தாங்க. இந்தாங்க மேடம், உங்களுக்காக மகாபலேஸ்வரோட ஐஸ் கோலா.
அட என்னாச்சு? ஏன் கீழே போட்டுட்ட? அங்க பாருங்க. வா ஓடி போயிடலாம். அட சார் நில்லுங்க சார். சார் பணத்தை கொடுத்துட்டு போங்க சார். அவங்கள பிடிங்க, யாராவது பிடிங்க. அட நில்லுங்க சார். சார் ஏன் சார் உங்க பணத்தை கூட எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாங்களா? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி அது இருக்கட்டும், இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? அதுவா, நேத்து மதியம் ஒரு 12 மணி இருக்கும். சரி, அவங்க எந்த பக்கம் போனாங்க? தோ இந்த பக்கம் தான், சூசைட் பாயிண்ட் பக்கம். சூசைட் பாயிண்ட்? ஆமா சார். சரிப்பா, எவ்வளோ ஆச்சு? 2 கோலா? 2 வாங்கினாங்கல்ல? 60 ரூபா ஆச்சு சார். இந்த ஆனா நீங்க ஏன் சார் கொடுக்குறீங்க? பரவாயில்ல, அவங்க கிட்ட இருந்து நாங்கள் வாங்கிக்கிறோம். சரிங்க சார். தேங்க்யூ சார். இல்ல சார், இதுக்கு மேல நீங்க போக கூடாது. ஏன், என்னாச்சு? அது வந்து என்னன்னா, நேத்து ஒரு பையனும் பொண்ணும் இங்க இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அது என்னன்னா, இது என்னோட வேலை பிரச்சனை சார், அதனால அங்க போகாதீங்க. இங்க இருந்தா? ஆமா சார். நீ தான் இங்கே டியூட்டி பார்த்துக்கிட்டு இருந்தியா? நீ இருக்கும்போதே எப்படி அவங்க சூசைட் பண்ணிக்க இங்கே வந்தாங்க? அட என்ன சார் நீங்க போலீஸ்காரங்க மாதிரி ஏதோ கேள்விலாம் கேட்குறீங்க? சிஐடி மும்பை. ஐயோ வணக்கம் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிப்பெல்லாம் அப்புறம் கேளு. நீங்க இங்க இருக்கும்போது எப்படி அவங்க 2 பேரும் சூசைட் பண்ணாங்க? சார் நான் சாப்பிட போயிருந்தேன். நீங்க இல்லாதப்ப வேற செக்யூரிட்டி வரலையா? இல்ல மேடம், நான் திரும்பி வந்தப்போ அவங்க என் முன்னாடி தான் குதிச்சாங்க. இது எப்ப நடந்துச்சு? கிட்டத்தட்ட 12:30 இருக்கும். அப்போதான் அந்த கோலாக்காரங்கிட்ட இருந்து ஓடியாந்து நேரா இங்கே வந்திருக்காங்களா? அவங்க முகத்தை பாத்தியா? ஆமா சார், நான் அவங்க முகத்தை பார்த்தேன். அப்பாவியா இருந்தாங்க, ரொம்ப அப்பாவியா இருந்தாங்க சார். இவங்க தானா அது? ஆமா சார், இவங்களே தான் சார். இந்த 2 பேர் தான் சார் என் கண்ணு முன்னாடியே குதிச்சுட்டாங்க சார். சரி, அவங்க குதிக்கும் போது நீ எங்க இருந்து பார்த்த? அது வந்து சார், அதோ அந்த மரம் இருக்கு, அங்க நின்னுட்டு இருந்தேன் சார். சரி, இவங்க சூசைட் பண்ணும்போது அக்கம் பக்கத்துல யாராச்சும் இருக்கிறத நீ பாத்தியா? இல்ல சார், அங்க யாருமே இல்ல. இவங்க 2 பேரும் தான் குதிச்சாங்கன்னு உனக்கு கண்டிப்பா தெரியுமா? யாரும் உங்களை தள்ளிலாம் விடல சார். நான் என் கண்ணால பார்த்தேன் சார், அவங்க 2 பேருமா தான் கீழே குதிச்சாங்க சார். சரி, இந்த ஆளை பாரு, இவனை தெரியுமா? இல்ல சார், எனக்கு இவனை தெரியாது. இந்த ஆளு? இல்ல, இவனையும் எனக்கு தெரியாது சார். என்னடா இது? இவங்களை கொலை பண்ண கான்ட்ராக்ட் கொடுத்தவன் அங்க செத்து கிடக்குறான். இவங்க 2 பேரும் இங்க இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. மீதி இருக்கிறது 3வது ஆளு. இவனை தான் தேடி ஆகும். இவன் உயிருக்கும் ஆபத்து இருக்கலாம். சச்சின், போட்டோல இருக்கிறவங்க பத்தி என்ன தெரிஞ்சது? சார், நமக்கு 2 பசங்களை பத்தியும் தெரிய வந்துடுச்சு சார். பொண்ணை பத்தி தான் நமக்கு எதுவும் தெரிய வரல சார். பரவாயில்ல, பையனோடது கிடைச்சதுனால பொண்ணுதும் கிடைச்சிரும் இல்லையா? பையனை பத்தி என்ன தெரிஞ்சது? இங்க பாருங்க, இவன் போட்டோக்கு மேல கிராஸ் போடப்பட்டிருக்கு. இதுல புதிரும் இருக்கு. இவன் பேர் ரன்வீர் சார். ஹோட்டல் பிசினஸ் பண்றான். ஹோட்டல் பிசினஸ், ஐ see. இவன் மகாபலேஸ்வரருக்கு ஒரு ஹோட்டல் விஷயமா கூட போயிருந்திருக்கலாம். அந்த ஹோட்டல் கிராண்ட் பேலஸ். த கிராண்ட் பேலஸ், அதாவது அந்த புதிரில் ஜிபின்னு இருக்கு. அது இந்த கிராண்ட் பேலஸ் தான். சார், இதை பாருங்க. இந்த பையன், இவன் பேர் ஆரியன். இவன் மும்பையில் ஒரு காலேஜில் ஃபோட்டோகிராஃபி கோர்ஸ் பண்ணுறான் சார். இதுல தற்செயலான விஷயம் என்னன்னா, ஆரியனும் மகாபலீஸ்வர்ல தான் இருக்கான். தன்னோட கிளாஸ்மேட்டோட ஏதோ போட்டோகிராஃபி ப்ராஜெக்டாக போயிருக்கான். பேர் தெரியாத பொண்ணு கண்டிப்பா இவங்க கூட தான் இருந்தாகணும், மகாபலீஸ்வர்ல. அபிஜித், என்ன? ஓ மை காட். சரி, ஏதாவது தெரிய வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டே இரு. இன்னொரு விஷயம், அந்த பசங்களுடைய ஜாதகம் கிடைச்சாச்சு. ஃப்ரெடி இப்போ அனுப்பிடுவான். ஓகே,
இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருங்க. என்னாச்சு சார்? அபிஜித் சொல்லிக்கிட்டே இருந்தான், மகாபலீஸ்வரில் ஒரு பாயிண்ட்ல இருந்து ஆரியன் அப்புறம் பேர் தெரியாத ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார், குட் ஆஃப்டர்நூன் சார். எத்தனை ரூம் சார் வேணும் உங்களுக்கு? இல்லை ரூம்ஸ் எல்லாம் வேண்டாம். ஆக்சுவலி நாங்கள் சிஐடிஸ். சரி சார், சொல்லுங்க. ஓ, அந்த ஃபோட்டோகிராஃபிக் ஸ்டூடெண்ட்ஸா? அவங்களே தான். இங்கே இருக்காங்களா? இருக்காங்க சார். கொஞ்சம் கூப்பிடுங்க. ஜஸ்ட் மோமெண்ட் சார், கூப்பிட்றேன். மகேஷ், அந்த ஃபோட்டோகிராஃபிக் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தானே தங்கியிருக்காங்க. அவங்கள கொஞ்சம் கூப்பிடேன், சிஐடிஸ் வந்திருக்காங்க. நாங்கள் எல்லாரும் சிஐடிஸ். உங்கள் ஃப்ரெண்ட் ஆரியனை பற்றி கேட்க வந்தோம். போகிறதுக்கு முன்னாடி எங்கே போகிறேன்னு ஏதாவது சொன்னான் அவன்? இல்ல சார், எதுவும் தெரியல. அவசரமா கிளம்பி போயிட்டான். எங்கடா போறேன்னு நாங்களும் அவனை கேட்டோம். ஆனா அவன் பேசவே இல்லை. வந்துட்டு சொல்றேன்னு சொன்னான். இங்கே பாருங்க, ஒரு பேட் நியூஸ் இருக்கு. ஆக்சுவலி நேற்று ஆரியன் ஒரு பொண்ணு கூட ஆர்த்தர் சூசைட் பாயிண்ட், அதான் அந்த சூசைட் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து குதிச்சு அவன் சூசைட் பண்ணி. என்ன சார்? இல்ல, ஆரியன் அப்படி பண்ண மாட்டான் சார். இல்ல இல்ல சார். இங்க பாருங்க, நீங்க உங்க தைரியத்தை இழக்காதீங்க. ஆரியனுக்கு யாராச்சும் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி உங்ககிட்ட அதை பற்றி ஏதாவது ஷேர் பண்ணியிருக்கானா? சார், 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இதே மகாபலேஸ்வரர் வந்தோம். அப்போ ஆரியன் இங்கே தங்கியிருக்க ஒரு பொண்ணை சந்திச்சிருக்கான் சார். அவன் அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ணான். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் இருந்தான். அந்த பொண்ணை பார்க்க இப்படி இருந்தாளா? தெரியாது. ஆரியன் அவனோட பேராச்சும் சொல்லியிருப்பான்ல? இல்லை, அவன் எப்பவும் சொல்லுவான், அவ பேர் தெரியணும்னா கல்யாண பத்திரிக்கையை பாருங்கன்னு. ஓ சரி, ஆரியனுக்கு யார் கூடயாச்சும் முன்விரோதம் இல்லை சண்டை? கிடையாது சார். அவன் ரொம்ப சாஃப்ட் நேச்சர். எல்லாரும் கூடயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பான். சரி, இப்போதைக்கு நீங்கள் போங்க. தேவைப்பட்டால் நாங்கள் மறுபடியும் கூப்பிடுறோம். சார், ஆரியனோட பாடி? இல்லை, இன்னும் பாடி கிடைக்கல. லோக்கல் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. பாடி கிடைச்சா போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் ஃபேமிலி கிட்ட கொடுத்துருவோம். ரொம்ப நன்றி. இந்த பொண்ணு இந்த ஏரியாவில் இருக்கிற பொண்ணா இருந்தா கண்டிப்பா இங்க பல பேருக்கு தெரிஞ்சிருக்கணும். அவனை பத்தி கேட்டு பார்க்கலாம். என்ன, ரன்வீர் போட் ஹவுஸ் பக்கம் போனானா? அவன் எப்ப போனா? ஒரு விஷயம் நிச்சயமாயிடுச்சு, ரன்வீர் உயிரோட இருக்கான். ஜக்கிக்கு வேலை ஆகல. ஆமா, வேலைக்காகல தான். ரன்வீரை கொல்றதுக்காக எவன் கான்ட்ராக்ட் கொடுத்தானோ அவனுக்கு ஜக்கி இறந்து போன விஷயம் தெரிஞ்சா இந்த வேலையை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துருவான். சரி, அவனோட ஃபோன் நம்பரை கொடுங்க. 1175 4215. சார், நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது. குட். போட் ஹவுஸ்க்கு போயிட்டு ரன்வீர் அங்கேயே மீட் பண்ணலாம். சந்திரகாந்த், மொத்தம் 300 பேருக்கு ஏற்பாடு பண்ண. ஆனா ஜாக்கிரதை, சிட்டியோட முக்கிய புள்ளிங்க எல்லாம் வருவாங்க. சார், நீங்க கவலைப்படாதீங்க. 3 மணிக்கு அப்புறம் எந்த டூரிஸ்ட் காரையும் உள்ள விட மாட்டோம். அதுக்கப்புறம் இங்க எல்லா போட்ஸுமே நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா கரையோரமா நம்ம 100 போட்ஸை நிப்பாட்டிடலாம். எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் எல்லா விருந்தினரையும் நல்லா கவனிப்போம். எனக்கு உன் திறமை மேல சந்தேகமே இல்லை சந்திரகாந்த். ஆனா ஒன்னு நினைவுல வச்சுக்கோ, இது என்னோட கௌரவ பிரச்சனை. சார், நீங்க கவலைப்படாதீங்க. சார், சார், உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. சார், சார், ரன்வீர் சார், சார், எங்க இருக்கீங்க? இங்க எல்லார்கிட்டயுமே போட்டோவை காட்டலாம். கண்டிப்பா யாருக்காச்சும் தெரிஞ்சிருக்கும். இவளை பார்த்திருக்கீங்களா? இல்லங்க. ஹலோ அண்ணா, இவங்கள பார்த்திருக்கீங்களா? இவங்க
இவங்க வாணியாச்சே. அது இருக்கட்டும், நீங்கள் ஏன் கேட்குறீங்க? அது வந்து அவ என் ஃப்ரெண்டு. இவளோட அட்ரஸை நாங்கள் தொலைச்சிட்டோம். அதான் ஃபோட்டோ காட்டி கேட்டுட்டு இருக்கோம். அது சரி. சரி, உங்களுக்கு வாணியை எப்படி தெரியும்? நீங்க யாரு? அவளோட ஏதாவது இல்லை ரிலேட்டிவ்? இல்லை இல்லை, உறவுக்காரன்லாம் இல்லை. இவ வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லாருக்கும் உதவி பண்ணுவா. ஐசி அப்படி என்ன பண்ணாங்க? முதல்ல நான் ஏழையாக இருந்தேன். அப்போ வாணியும் அவங்க அம்மாவும் என் பொண்ணை மும்பையில் ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. படிப்புக்கான செலவையும் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என் பொண்ணு மும்பையில் படிக்கிறான்னா அதுக்கு காரணமே இவங்க 2 பேரும் தான். பரவாயில்லையே, இது ரொம்ப நல்ல விஷயம்தான். சரி, வாணியை நீங்க கடைசியா எப்போ எங்க பார்த்தீங்கன்னு தெரியுமா? அப்படி பார்த்தீங்கன்னா வாரம் அவங்க இந்த பக்கம் வந்துட்டு தான் போவாங்க. இந்த வாட்டி என்னன்னு தெரில, 2-3 மாசமா வரவே இல்லை. என்ன விஷயம் சார்? எங்களுக்கு சொல்றதுக்கு வருத்தமா தான் இருக்குது. வாணியோட அட்ரஸை நீ தொலைச்சதுக்காக எதுக்குடா குண்டா இப்படி வருத்தப்படுற? உங்களுக்கு வாணியோட அட்ரஸ் தெரியுமா சார்? பழைய மகாபலேஸ்வரில் கடலை மிட்டாய் கடை நடத்துகிறாங்க. அந்த கடைக்கு பின்னாடி தான் வீடு இருக்குது. ஓகே ஓகே, பழைய மகாபலேஸ்வர். பழைய மகாபலேஸ்வர். தயா, அதயா. ஆஹா, என்ன? ஐசி. சரி, ரன்வீரை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ண. என்னாச்சு சார்? ரன்வீரோட பாடி கார்டை யாரோ சுட்டுட்டாங்க. அண்ட் ரன்வீரையுமே காணுமா? சார், ஒரு பாடி கிடைச்சிருக்கு. சரி, கரைக்கு கொண்டு வா. சார் சார், போட்ல எதுவுமே கிடைக்கல. இவன் ஹேமந்தா? ஆமா சார், இவன் தான் ஹேமந்த், ரன்வீர் சாரோட பாடி கார்டு. வேற எந்த பாடியும் இல்லைல்ல? இல்ல சார், கிடைக்கல. அப்படின்னா ரன்வீர் சார் தப்பிச்சிட்டாரு. சொல்ல முடியாது. மறுபடியும் ஆழமா இறங்கி தான் பார்க்கணும். இவனை திருப்பி போடுங்க. ஒன்று பின்னாடி இருக்கு, அதுவும் சின்னதா இருக்கு. மார்ல பட்டது நல்லா பெருசா இருக்கு. அதாவது குண்டு பின்னாடி பாஞ்சிருக்கணும், முன்னாடியில இருந்து வெளியே வந்திருக்கு. கண்டிப்பா இது ஸ்னைப்பர் கன்னா தான் இருக்கணும், அதால தான் சுட்டிருக்கான். மகேஷ் சார், இவருக்கு குண்டடி படும்போது கரெக்டா எங்க நின்றுட்டு இருந்தாரு? போட்டோட அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தாரு. அந்த பக்கமா? எப்படி நின்னாரு? முதுக காட்டிக்கிட்டு. அப்படின்னா இவரை குறிப்பாத்து சுட்டவன் அந்த கரையில தான் இருந்திருக்கணும். சார், ரன்வீரோட கார்ல இருந்து பல்டன் டு மகாபலேஸ்வர் டோல் ரிசிப்ட் கிடைச்சது. பல்டன் டு மகாபலேஸ்வரா? ஆமா சார். இந்த
ரன்வீர் ஃபல்டன் போயிருந்தாரா? எனக்கு தெரியாது சார், நான் 2 வாரமா லீவ்ல இருக்கிறேன். இன்னைக்கு தான் வேலைக்கே வந்தேன். சார் ஒருவேளை ஜக்கிக்கு ரன்வீர் ஃபோன் பண்ணிருக்கலாம் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக. செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கொலை பண்ணியிருந்தா அவன் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்கணும். ஆனா அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு ஹோட்டல் இனாகுரேஷனுக்கு மும்முரமா இருந்திருக்கான். சார் ஒருவேளை பயந்து போயிருக்கலாம், ஏன்னா அவன் மாட்டிக்க கூடாதே. ஒரு தடவை ரன்வீர் கிடைச்சா எல்லா உண்மையும் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும். அது வரைக்கும் நாம ஹேமந்த் சுட்ட இடத்த நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வருவோம். நீங்க ஹேமந்த் பாடியை பிஎம்க்கு அனுப்பிடுங்க. சரி. அதோட நீங்க தண்ணிக்குள்ள மறுபடியும் இறங்குங்க. ஆழமா தேடி பாருங்க, பாடி கிடைக்குதான்னு பாருங்க. சரி சார். கொஞ்சம் அக்கம் பக்கம் பார்த்துட்டு வா. அந்த கொலைகாரன் இங்கதான் இருந்தான்றதுக்கான ஆதாரம் ஏதாச்சும் கிடைக்கும். சார் சார் இத கவனிங்க, இழுத்துட்டு போன அடையாளம் தெரியுது. கரையோரத்திலிருந்து மேல் பக்கமா போகும். சார் இங்க இருந்து எப்படி எடுத்துட்டு போயிருப்பாங்க? ஒரு நிமிஷம். ரத்தம் இருக்கு, அதுவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ரன்வீரோட பாடி கார்டை படகுல இருக்கும்போது தான் சார் சுட்டிருக்காங்க. அப்போ இந்த ரத்தம் அவனோட தான் இருக்காது. கண்டிப்பா ஹேமந்த் ரத்தமா இருக்காது. சார் அப்படின்னா இந்த ரத்தம் சுட்டவனோட தான் இருக்கும். ஏன் சார், ரன்வீர் சாருக்கு ஏதாவது ஆயிருச்சா? சார் இது ரன்வீர் சாரோட மொபைல். அப்படின்னா ரன்வீரை இங்கிருந்து தான் இழுத்துட்டு போயிருக்காங்கன்னு தெரியுது. சார் அப்படின்னா ரன்வீரை கிட்னாப் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? கொலைகாரன் அவரை கொலை பண்ணிருந்தா பாடியை இங்க தானே போட்டுட்டு போயிருப்பான், கூட எடுத்துட்டு போயிருக்க மாட்டான். சரி வாங்க போய் பார்க்கலாம். சார் சார் 2 ஆக்சிஜன் மாஸ்க் அப்புறம் 2 சிலிண்டர் இங்கே இருக்கு. ஓ, அப்ப கொலைகாரன் ரன்வீரை தண்ணிக்கு அடியில கடத்திருக்கான். ஆமாம் சார். நல்ல அருமையா பிளான் பண்ணி வந்திருக்கான். அந்த படகுல பாடி கார்டு குண்டடிப்பட்டு விழுந்ததும் ரன்வீர் தண்ணியில குதிச்சதும் அப்ப ஏற்கனவே ஒரு ஆள் 2 ஆக்சிஜன் மாஸ்கோட தண்ணி கடியில இருந்திருக்கான். எப்படியோ அவன் ரன்வீரை மயக்கமடைய செஞ்சுட்டு கையில இருக்கிற ஒரு ஆக்சிஜன் மாஸ்க ரன்வீருக்கு போட்டு விட்டு அவரை இழுத்துக்கிட்டே இந்த கரையோரம் வந்திருக்கான். அப்படின்னா இந்த குற்றத்துல 2 பேர் கண்டிப்பா இருக்கணும். ஒரு ஸ்னைப்பர் ரன்வீருடைய பாடி கார்டை கொன்னு இருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் தண்ணியில ரன்வீருக்காக காத்துட்டு இருந்திருக்கான். எக்ஸாக்ட்லி. அதோட தண்ணிக்குள்ள இருந்தவனுக்கு இந்த காட்டை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதோட இந்த ஏரியா பத்தின ஆழமும் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரி, போட் ஓட்டுறவங்கள நம்ம விசாரிச்சு பார்க்கலாம். வாங்க. இங்க எவ்வளவு போட்மேன்ஸ் இருக்காங்களோ அதுல காலையில இருந்து இங்க வராதவங்க யாராச்சும் இருக்காங்களா? சார் காலையில இருந்து எல்லாரும் இங்க தான் இருக்கோம். இல்ல சார், முன்னாவை தவிர்த்து எல்லாருமே இங்க தான் இருக்கோம். எல்லாரும் அவங்க போட்டை தான் சார் ஓட்டுறோம். யார் முன்னா? சார் அவன் தீபக்கோட தம்பி. தீபக்கோட வேலையை அவன் கவனிப்பான். ஓஹோ, முன்னா. சார் இந்த முன்னான்னு பேர் இருக்கிறவங்க எப்போதுமே தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையும் கண்டுபிடிச்சிடலாம். இந்த முன்னா பையன் எங்க இருக்கான்? காலையில இருந்தே அவனை பார்க்கல சார். பார்க்கலன்னா எங்க போயிருக்கான்?
சார் தண்ணி அடிச்சிட்டு எங்கேயாவது படுத்து கிடப்பான். தீபக் ஊருக்கு போயிருக்கா, அதனால அந்த இடத்துக்கு இவன் வேலை செய்யறா சார். சார் ஒருவேளை முன்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு கொலைகாரனுக்கு சப்போர்ட் பண்றானோ? அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ முன்னா எங்க இருக்கான்? சார் இங்கதான் ரஞ்சன்வாடி கிராமத்துல. ரஞ்சன்வாடி கிராமமா? எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க சார். கடல மிட்டாயா? கடலை மிட்டாய் இல்லை, சவிதாவை மீட் பண்ணணும், வாணியோட அம்மா. ஆனால் அம்மா இங்கே இல்லையே. நான் வாணியோட பிரதரு. சொல்லுங்க, நீங்கள் யாரு? நாங்கள் மும்பையில இருந்து வந்திருக்கோம். சிஐடி மும்பை. சிஐடி மும்பையா? வாணி மும்பையில் இருக்காளா? இல்லை, செய்தியோட வந்திருக்கீங்கன்னு நினச்சேன். ஏன்னா 2 மாசமா வாணியை காணோம். இதுதானே உன் சிஸ்டர்? ஆமாம், இவ தான் வாணி. அதோட உங்களுக்கு இவரை தெரியுமா? இவரையா? இவரை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. ஏன் இவரையும் காணோமா? இவன் பேர் ஆரியன். எப்பயாச்சும் வாணி இந்த பேரை சொல்லியிருக்காளா? இவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? இல்லை சார், அவன் வாயிலேருந்து நான் கேட்டதில்லை. இந்த ஃபோட்டோ பாருங்க. இவர் ரன்வீர். இவர் தான் கண்டிப்பாக என் சிஸ்டரை கடத்திருக்கணும். ஏன் ரன்வீருக்கும் வாணிக்கும் என்ன சம்பந்தம்? சார், அது வாணியும் ரன்வீரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வாணியை ரன்வீர் ஏமாத்திட்டான். ஏன்னா ரன்வீருக்கு கல்யாணம் ஆன விஷயம் வாணிக்கு தெரியாது. அப்புறம் என்ன, வாணி அவர் கூட எல்லா உறவையும் முடிச்சுக்கிட்டா. ஆனாலும் ரன்வீர் அவளை விடவே இல்லை. இப்போ உனக்கு என்ன தோணுது? வாணி காணாமல் போயிருப்பானா? அதுக்கு பின்னாடி ரன்வீர் தான் இருப்பானா? ஆமாம் சார், இவனாக தான் இருக்கணும். நான் போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட்டு கூட கொடுத்துருக்கேன். ஆனால் நான் சந்தேகப்பட்டது கரெக்டாக தான் சார் இருக்குது. ஏன்னா அன்னைக்கு ரன்வீரோட மனைவி நீதா மும்பையிலேருந்து இங்கே எங்களை மிரட்டிட்டு போனான். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா. வாணி ரன்வீர் கிட்ட வரக்கூடாது, இல்லைன்னா கொன்னுடுவேன்னா. இங்கே இருக்கிற போலீஸ் ரன்வீரை கேட்கலையா? ஆமாம் சார், அவங்க ரன்வீரை கேட்டாங்க. ஆனால் அவங்க கிட்ட எந்த ஆதாரமும் கிடைக்கல. சார், வாணி நல்லா இருக்காங்கல்ல? ஆக்சுவலி உங்ககிட்ட சொல்ல கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. வாணி இஸ் நோ மோர். ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் அழாதீங்க. அந்த ரன்வீரை சும்மா விடக்கூடாது, அவனை தூக்கில் தொங்க விடுங்க சார். ஆனால் இங்கே ரன்வீர் வாணியை கொலை பண்ணலை. ஆக்சுவலி இன்னொரு பையனை காட்டினல, ஆரியன். வாணியும் ஆரியனும் இவங்க 2 பேரும் நேற்று சூசைட் பாயிண்ட்லேருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. வாணி சூசைட்லாம் பண்ண மாட்டா சார். அவள் ரொம்ப பிரேவ் கேர்ள் சார். அவள் பண்ணியிருக்க மாட்டா சார். இங்கே பாருங்க, அவள் வேணும்னே சூசைட் பண்ணிக்கிட்டாளா இல்லை யாராச்சும் சொல்லி பண்ணிக்கிட்டாளான்னா எங்களுக்கு தெரியாது. இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருங்க. நாங்கள் கொலைகாரனை விட மாட்டோம். நன்றிங்க சார். கதை இப்படி போகுது சார். வாணி ரன்வீரை விட்டுட்டு அந்த ஆரியன் பின்னாடி போயிருக்கா. இந்த விஷயம் ரன்வீருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க பின்னாடியே இருந்திருக்கான். ரன்வீரோட வைஃப் நீதாவை போய் பார்த்தே ஆகணும். அட நீதா மேடம், தப்பான நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போலையே. ஆமா, நான் கிளம்பிட்டு இருக்கும்போது வரீங்களே. ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதே. உங்களை பத்தி சொல்லுங்க. அன்பான மக்கள் எங்களை சிஐடின்னு கூப்பிடுவாங்க. சிஐடியா? சொல்லுங்க, இதெல்லாம் உண்மையா? நீங்க மகாபலேஸ்வர் போயிருந்தீங்களா? மகாபலேஸ்வரா? ஆமா, மகாபலேஸ்வர் போயிருந்தேன். வாணியால என் மேரேஜே நின்றுச்சு. ரன்வீர் என்னை விட்டு பிரிஞ்சிட்டான். நான் அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டேன். என்ன, நீங்க ரன்வீரை டிவோர்ஸ் பண்ணிட்டீங்களா? ஆமா. ஆனா வாணி ரன்வீரோட உறவு முறிச்சிட்டாலே. நானே வாணியோட காலை பார்த்திருக்கேன், ரன்வீரோட போன்ல. இந்த போன் எப்போ வந்துச்சு? 1 மாசத்துக்கு முன்னாடி. அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு நீங்க கேட்டீங்களா? இல்ல, கேட்கல. என் காதுல எதுவும் விழல. ரன்வீர் எப்பவும் உள்ள போய் தான் பேசுவான், யாருக்கும் தெரியாம. சரி, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துடுறோம். வாணி இறந்து போயிட்டா. அவ சூசைட் பாயிண்ட்ல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அதோட வாணி கூடவே இன்னொருத்தனும் சூசைட் பண்ணிக்கிட்டான். இந்த ஆள உங்களுக்கு தெரியுமா? இந்த போட்டோவை நான் ரன்வீர் கிட்ட பார்த்தனே. இவன் மகாபலேஸ்வர் போனால அப்ப என்வலப்ல இத வச்சிருந்தான். சார், ஜக்கி கிட்டயும் ஒரு என்வலப் இருந்துச்சு. சரி, அது இருக்கட்டும். உங்களுக்கு இந்த ஆள தெரியுமா?
தெரியாது. சரி, இவன் யாரு? ஒருவேளை இவனை ரன்வீர் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன? ரன்வீர் ஒருத்தனை கொலை பண்ணிட்டானா? ஃப்ரெடி, ரன்வீர் அண்ட் ஜக்கியோட கால் கான்வர்சேஷன் எடு. எல்லா வெளிச்சத்துக்கு வந்துடும். ஏய் குட்டி பையன், எங்க வாயேன். சொல்லுங்க இந்த முன்னா எங்க இருக்கான்னு தெரியுமா? சார். இங்கே தான். இங்கேயாப்பா? ஆமா சார். அடா என்ன சார், நினைச்சதெல்லாம் நடக்குது. பூட்டு தொங்குது சார். சரி பரவாயில்ல, ஊட்ட திறந்துக்கலாம். வீட்டை நல்லா தேடி பாருங்க, ஏதாச்சும் கிடைக்கலாம். சார், அலமாரிய பாருங்க, காலியா இருக்கு. ஓ, அதாவது மூட்டை முடிச்சோட நைஸா எஸ்கேப் ஆயிட்டான். சார், இவன் தான் முன்னாவா? முன்னா? இந்த போட்டோ எடு, மும்பை பியூரோக்கு அனுப்பாத. அங்க அனுப்புனா கண்டிப்பா மாட்டுவான். தயா, தயா முன்னா வீட்டுல இல்ல, மகாபலேஸ்வர்ல இருந்து தப்பிச்சு போயிருப்பான். 9 மணிக்கு அந்தப்பூர் போற பஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு வந்துரும். பயணிகள் நேரா அங்க வந்துடலாம். ஏய் முன்னா, எங்கப்பா கிளம்பிட்ட? அட பாவி, சிஐடியா? ஏய் ஓ சச்சின், இது ஒன்றும் சாதாரண ஃபோன் ரெக்கார்ட்ஸ் இல்லை. சொல்ல போனா இது ஒரு சிடி. இந்த கேஸை முடிவுக்கு கொண்டு வர சிடி. சிடியா? இத கவனிய. இதுல எல்லாம் தெள்ள தெளிவா தெரியுது. அதாவது எவன் சாக இருந்தானோ, அதாவது யார கொலை பண்ண சொல்லி இருந்தாங்களோ அவனே கொலை பண்றவனை கொன்னு இருக்கான். அது மட்டும் இல்ல, கான்ட்ராக்ட் காரணையும் தான். இத தான்ப்பா சொல்லுவாங்க வேட்டைக்காரனோட வேட்டை. மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டீங்க? ஆமா சார், நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். இப்போ சொல்ல, எதுக்காக இப்படி பண்ண? விடுங்க சார், சொல்றேன். முதல்ல என்ன மேல தூக்குங்க சார், எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். மன்னிச்சிருங்க சார். சொல்லு, பேசு. உண்மையே சொல்றேன் சார். எனக்கு நிறைய பணம் கிடைச்சது ரன்வீரை கிட்னாப் பண்ணி லார்விக் பாயிண்ட்ல கொண்டு விடுறதுக்காக. சார், 2 லட்சம் ரூபாய். இவ்வளவு பணத்தை உனக்கு யார் கொடுத்தாங்க? அது தெரியாது சார். எப்படி உனக்கு தெரியாது? அவ முகத்தை நீ பார்க்கலையா? சார், என்ன பார்க்க வரும்போது அவன் ஓவர் கோட் போட்டிருந்தான். முகத்தையும் அவன் மாஸ்கால மூடி வச்சிருந்தான். அவன் இந்த போட்டோவை என்கிட்ட கொடுத்தான். இதுக்கு பின்னாடி இது எழுதிருந்தது. பெரிய மீனை பிடிச்சிட்டு லார்ட்விக் பாயிண்ட்டுக்கு கொண்டு வா, உயிரோட. சார், இந்த 2 ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கு. அதாவது கான்ட்ராக்ட் கொடுக்கறவன் ஜக்கியை கொலை பண்ணதுக்கு அப்புறமா ரன்வீரை கொலை பண்றதுக்கான கான்ட்ராக்டை கொடுத்துருக்கான். சரி, ரன்வீரோட பாடி கார்டு ஹேமந்த், அவனை யார் கொன்னது? அந்த நல்லவனா தான் இருக்கணும். அவன் முகத்தை தான் பார்க்க முடியலையே. கொலை பண்ணிக்கிட்டே தெரியறான், ஆனா அவனை நீ நல்லவன்னு சொல்ற. சார், அவன் என்ன பணக்காரனா ஆகிவிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு இருந்தாலும் அவன் எனக்கு நிறைய பணம் கொடுத்தான் சார். பணத்தை கொடுக்கறவன் என்னைக்கும் பணக்காரன் கிடையாது, அப்பதான் பிச்சைக்காரன். புரிஞ்சுதா? இந்த உண்மையை நீ ஜெயிலுக்குள்ளேயும் புரிஞ்சுப்ப. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளுங்க. அது வரைக்கும் லார்ட்விக் பாயிண்ட்டுக்கு போகலாம். அங்க ரன்வீர் நிலைமை எப்படி இருக்கும் கூட்டு போ. ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. எதுக்காக என்ன கட்டி வச்சிருக்கீங்க?
நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ண? என்ன போக விடுங்க ப்ளீஸ். நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண? யாருக்கு என்ன துரோகம் பண்ணியா? நீ பல பெண்களோட வாழ்க்கையை கெடுத்திருக்க, காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி இருக்க. நீ சரியாதான் சொல்ற. நான் பல பெண்களோட வாழ்க்கையை பாழாக்கி இருக்கேன், ஏமாத்தியும் இருக்கேன். ஆனா ப்ளீஸ் என்ன நம்பு, நான் மாறிட்டேன். நான் மொத்தமா மாறிட்டேன். எவன் தன்னோட மனைவிக்கு துரோகம் பண்ண முடியுமோ, எவன் குடும்பத்துக்கு துரோகம் பண்ண முடியுமோ, அவன் எப்படி திருந்துவான்? ஆமா, என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ணேன், பெண்களுக்கு துரோகம் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப நான் மாறிட்டேன். ப்ளீஸ் நான் சொல்றத நம்புங்க, என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். திருந்திட்ட, அதுவும் நீ. உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். எல்லா பெண்களுக்காகவும் பழி வாங்குவேன். பல பேரை நீ ஏமாத்தி இருக்க. இன்னைக்கு கண்டிப்பா உன்னை கொலை பண்ணுவேன். இல்ல வேண்டாம். இத பாரு, கேளு. நான் செஞ்சதுக்கான தண்டனை எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆனா என்ன கொலை பண்ணிட்டு நீ எதுக்காக குற்றவாளி ஆகணும்? நான் இங்கிருந்து நேரா என்னுடைய மனைவி கிட்ட போயிடுறேன், போலீஸ் கிட்ட போயிடுறேன். நான் செஞ்ச தப்பை எல்லாம் அவங்க கிட்ட ஆதாரத்தோட சொல்லிடுறேன். நான் யார் யாருக்கு என்ன துரோகம் பண்ணனோ அதை எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். நான் என்னென்ன தப்பு பண்ணனோ எல்லாத்தையும் என் மனைவி கிட்டையும் போலீஸ் கிட்டையும் சொல்லிடுறேன். ப்ளீஸ் என்ன போக விடு. 10 வரைக்கும் எண்ணுவேன். என் கண்ணோட்டத்துல இருந்து தப்பிக்க முடிஞ்சா தப்பிச்சுக்கோ. ஏய், அவுத்து விடு. ஓடு ஓடு. Thank you. 1 2 ஓடு ஓடு. 4 5 6 7 8 இந்த பக்கம். நீயா? நானேதான். நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, 10 எண்றதுக்குள்ள நீ தப்பிச்சிட்டா நான் உன்னை விட்டுருவேன்னு. ஆனா என்ன செய்ய, நான் 10 மொத்தமா எண்ணிட்டேன்னு உன் மூச்சும் நிக்க போகுது. இல்ல இல்ல. நினைச்சத முடிச்சாச்சு. இப்ப நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? நீ நினைச்சதெல்லாம் ஜெயில உட்கார்ந்து நிறைவேத்திக்கோ. சொல்லு, எதுக்காக இதெல்லாம் பண்ண? ரன்வீர் தொடர்ந்து என்ன தன்னோட பணம் பவரை யூஸ் பண்ணி பொம்மை மாதிரி என்ன ஆட்டி படைச்சான். எப்ப பாரு என்ன மிரட்டிட்டே இருப்பான். நான் அவன் கூப்பிடுற இடத்துக்குலாம் போகாம இருந்தா அம்மாவை கொன்னுடுவேன்னு சொன்னான். ரன்வீர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக உன் ஃப்ரெண்ட் ஆரியன் கூட சேர்ந்து நீ ஒரு பிளான் போட்டிருக்க. ரன்வீரோட கான்ட்ராக்டை ஜகிக்கு கொடுத்த என்ன? ஆனா எங்க பிளான் மொத்தமா ஃபெயில் ஆயிடுச்சு. பல்டன்ல ரன்வீர் எங்களுக்கு எதிராக ஜங்கிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தான். அதிக பணத்தை கொடுத்தான். எங்க 2 பேரையும் சாகடிக்க பார்த்தான். ஆனா அதுக்கு ஜட்கி ஒத்துக்கல. அதனால ரன்வீர் அவனை கொன்னுட்டான். ஆனா ரன்வீர் உயிரோட இருக்க விஷயம் எனக்கும் ஆரியனுக்கும் தெரியாது. ஆனா அன்னைக்கு ஐஸ் கோலாக்கிட்டு நாங்க அவனை பார்த்தோம். பார்த்த உடனே உடம்பே நடுங்கி போச்சு. அவனை பார்த்து நாங்க பயந்து போயிட்டோம். நாங்க உடனே அங்கிருந்து ஓடி போயிட்டோம்.
ஏய் என்னாச்சு? அங்க அங்க பாரு. வாணி, இவன் நம்மள வாழ விட மாட்டான். சரி, நம்மள சேர்ந்து வாழ விட மாட்டான்ல. நாம சேர்ந்து சாகிறதை இவனால தடுக்க முடியாது இல்லையா? அதான் சொல்லுவாங்களே, விதியில நீங்க சாக கூடாதுன்னு எழுதப்பட்டிருந்தா எவனும் அப்ப செத்துற மாட்டான். ஆரியன் இறந்து போயிட்டான். ஆனா நான் அங்க ஒரு மரத்துல மாட்டிக்கிட்டேன். அப்புறம் அங்க ஒரு ஆள் என்ன காப்பாத்தினான். 2வது முறையா நல்லபடியா வாழ உனக்கு சான்ஸ் கிடைச்சது. அப்ப நீ முடிவெடுத்திருக்க. ரன்வீரை பழி வாங்க துடிச்சிருக்க. ஒரு புத்தகத்துல நான் படிச்சிருந்தேன், ரிவெஞ்ச் இஸ் a dish that is best served cold. அதனால நானும் ஒரு பெரிய பிளான் போட்டேன். அதாவது எந்த வழி அவன் எனக்கு கொடுத்தானோ, பல பெண்களுக்கு அவன் கொடுத்தானோ, அதே வழியா அவனுக்கும் கொடுக்க நினைச்சேன். ஆனா சட்டத்தோட புத்தகத்தை நீ படிக்க மறந்துட்ட. எல்லா பேஜ்லயும் இருக்கும் நீ சொல்ற நீதி. பழி வாங்கி கிடைக்காது, சட்டத்தின் தண்டனைப்படி தான் கிடைக்கும். இந்த பாதையில நடக்கிறதுக்கு முன்னாடி நீ உன் அம்மாவை பத்தி யோசிச்சிருக்கியா? ஆனா இப்போ காலம் கடந்து போச்சு. எந்த பாதையை தேர்ந்தெடுத்தியோ அதன் காரணமா நீ இப்போ ரன்வீர் மாதிரி குற்றவாளி தான். உனக்கு என்ன தண்டனைன்னு கோர்ட்டு தாண்டி முடிவு பண்ணணும்.